துவாரகையின் அரசன் 21ஆம் பகுதி. சத்ராஜித் அநியாயமாக உயிரை விடவும் வந்த வேகத்தில் சததன்வா அந்த சமந்தக மணியை தேடினான். அதுவோ பூஜை அறையில் சூரிய பகவானின் சிலாரூபத்தில் சிலையின் திருக்கழுத்தில் கிடந்தது. பிரசேனஜித்தின் மரணத்தால் சூதக காரியம் காரணமாக பூஜையின்றி இருந்தது. சூதகம் முடிந்த பின்னும் சத்ராஜித் அதை பெரிதாக கொண்டாடவில்லை. அந்த அளவு சோகம் ஏற்பட்டுவிட்டது. சமந்தக மணிக்குரிய கட்டுப்பாடுகளை சரிவரை கடைபிடிக்காவிட்டால் எதிர் விளைவு ஏற்படும் என சூரிய பகவான் எச்சரித்தபடியே நடந்துவிட்டது. உச்சபட்சமாக சத்ராஜித் உயிரையே குடித்து விட்டதுதான் கொடுமையிலும் கொடுமை. சமந்தக மணியை தன் ரத்தம் தோய்ந்த வாளாலேயே எடுத்த சததன்வா தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டான். பெரும் சத்தத்துடன் சிரித்தான். இனி நான் தான் பேரரசன், எனக்கு இணையானவர் எவரும் கிடையாது என்று முழங்கினான். நடுங்கியபடியே அங்கிருந்த ஊழியர்களும் சேடி பெண்களும் அதை கேட்டனர். அப்படியே நிலம் அதிர நடந்தவன் சத்ராஜித்தின் மாளிகையை விட்டு வெளியேறி சிட்டாக பறந்தான். அவனது ரதம் துவாரகையை விட்டு மதுராபுரி நோக்கி சென்றது. கண்ணனும் பலராமனும் இல்லாத துவாரகை அரண்மனை வெறிச்சோடி கிடந்தது. குறிப்பாக நந்தவனத்தில் மயில்களும் மான்களும் கூட கண்ணன் இல்லாத சோகத்தை எதிரொலித்தபடி இருந்தன. பூக்களுக்கு கூடவா கண்ணன் இல்லை என்பது தெரியும். பாதி பூத்தும் பாதி பூக்காமலும் இருந்தன. நந்தவனம் பக்கமாய் பூப்பறிக்க வந்திருந்தாள் பாமா. அவளும் நந்தவன சோகத்தை உணர்ந்தாள். உள்ளே ருக்மிணி தேவி வீணை இசைத்து கொண்டிருந்தாள். பாமா அங்குள்ள மான் ஒன்றை அருகில் அழைத்து அதன் கழுத்தை வளைத்து தன் கன்னத்தோடு பொருத்தி, அடியே கருங்கண்ணி, நீ என்ன என்னை விட சோகமாக இருக்கிறாயே? என் மணவாளர் உன்னை கூட இப்படி கெடுத்து வைத்திருக்கிறாரே என்று வாஞ்சியோடு வருந்தினாள். அப்போதுதான் சேடி பெண் ஒருத்தி அலைபாய் அங்கு ஓடி வந்து சததன்வா சத்ராஜித்தை கொன்றுவிட்டு சமந்தக மணியையும் கவர்ந்து சென்று விட்டதை கூறினாள். அந்த நொடியே பாமாவுக்கு அப்பா என்று உள் மனது ஓலமிட்டது. அடுத்து உதடுகளும் பாசத்தோடு குரல் கொடுக்க சத்ராஜித் மாளிகை நோக்கி ஓடினாள். மாளிகையில் சத்ராஜித்தின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அந்த காட்சி அவளை உலுக்கி எடுத்தது. அவளிடம் நடந்து முடிந்ததை அப்படியே காட்சிப்படுத்தினர் அங்குள்ள சேடி பெண்கள். அம்மா, நல்லவன் போல் வந்து நயவஞ்சகமாய் கொன்று விட்டான் அம்மா அந்த சததன்வா. வெறி பிடித்தவன் போல சமந்தக மணியை எடுத்து அணிந்து கொண்டு அவன் புறப்பட்டு சென்றது அதைவிட கொடுமை என்றாள் ஒரு சேடி பெண். பாமா அந்த நொடியே கண்கள் சிவக்க எழுந்தாள். அந்த வஞ்சகனை படிக்கு பழி வாங்குவேன். என் மணவாளர் இல்லாத தருணத்தில் அவன் வந்து போனதில் இருந்தே அவன் எத்தனை பெரிய வீரன் என்பது புலனாகிவிட்டது. அவன் மண்ணோடு மண்ணானால் தான் என் தந்தையின் ஆத்மா சாந்தி அடையும் என்றவள் அப்போதே இரு தாக்கோலைக்காரர்களை அழைத்து கிருஷ்ண பிரபுவிற்கு நடந்ததை விளக்கி கடிதம் ஒன்று எழுதி ஹஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பினாள். வீரர்களே, இதை தருவதோடு அவரை கையோடு அழைத்து வாருங்கள். அவர் வந்தால்தான் இங்கே என் தந்தையின் ஈம காரியங்கள் நடக்க இயலும் என்று கண்ணீர் விட்டவளை ருக்மிணி தேவி வந்து கட்டிக்கொண்டு ஆறுதல் அளிக்க தொடங்கினாள். பாமா, வருந்தாதே, நம் பிரபு வருவார். அந்த சததன்வாவை நரகத்திற்கும் அனுப்பி வைப்பார். அவன் விதி நல்ல விதி இல்லை. அவன் நயவஞ்சகன். நம் பிரபுவை பற்றி தெரிந்திருந்தும் அவன் செய்யக்கூடாததை செய்துவிட்டான். இனி அவனும் அவனை சார்ந்தவர்களும் மண்ணோடு மண்ணாவர் என்று சபதம் செய்தாள். இதனிடையே சமந்தக மணியோடு வந்து சேர்ந்த சததன்வா முதலில் சென்று நின்றது அக்ரூரரிடம்தான். தகவல் அறிந்து அங்கேயே வந்து விட்டான் கிருத்தவர்மா. சததன்வா உடையில் அங்கங்கே இரத்த கரையை கண்ட அக்ரூரர், சததா, நீ சொன்னபடியே செய்து விட்டாயா என்றுதான் கேட்டார் அக்ரூரர். இதென்ன கேள்வி? பார்த்தால் எப்படி தெரிகிறது? ஜொலிக்கும் சமந்தக மணி அசலானது அக்ரூரரே. அது சரி, அதற்காக இப்படியா ஆபரணம் போல அணிந்திருப்பா? இது பூஜைக்குரியது. பூஜித்த சத்ராஜித்தையே குலத்தோடு அடித்து விட்டது. நீ இப்படி நிற்பதை பார்த்தால் என் வயிற்றையே அது கலக்குகிறது. பயப்படாதீர்கள், அச்சமே நரகம் என்பதை அறியாதவரா தாங்கள்? அது மட்டுமல்ல, ஆடாத செயல்களும் ஆசைகளும் கூட நரகத்தில் தான் தள்ளும் சததன்வா. என்ன உபதேசமா இது? என்னை பாராட்ட வேண்டிய தருணம் இருக்கலாம். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை நினைத்து என்னால் கலங்காமல் இருக்க முடியவில்லை. கிருஷ்ணன், பொல்லாத கிருஷ்ணன், அவனை வெல்ல இந்த மணியே உதவாதா என்ன?
இது என்ன காமதேனுவா? கேட்பதையெல்லாம் தர இது பொன்னை மட்டும் தர வல்லது. பொன்னே போதும் அக்ரூரரே. எனக்கு உதவிட முன் வருபவர்களை எல்லாம் நான் இதன் மூலம் கிடைக்கும் பொன்னை அள்ளி தருவேன் என்னும் போது எவர் எனக்கு உதவாமல் போவார்கள்? சததன்வா, முதலில் இதை பாதுகாப்பாக வைத்துவிட்டு வா, பிறகு பேசலாம். முதலில் புறப்படு. அக்ரூரர் படபடத்தார். கிருத்தவர்மாவோ ஸ்தம்பித்தே போயிருந்தான். நீங்கள் இருவரும் வீரர்கள் இல்லை. நான் அப்படி அல்ல. வரட்டும் அந்த கிருஷ்ணன். அவனா நானா என்று பார்த்து விடுகிறேன் ஒரு கை. முன்னதாக அந்த மாயாவிக்கு எதிரான அவ்வளவு பேரையும் ஒன்று திரட்டுவேன். சததன்வா சபதமிட்டபடியே புறப்பட்டான். ஆதித்தனும் வானத்திலிருந்து சுடர்விட்டபடியே தான் அடித்த ஒரு மாலை பூலோகத்தில் பாடாய்படுவதையும் பாடாய்படுத்துவதையும் பார்த்தபடி இருந்தான். 21ஆம் பகுதி நிறைவடைந்தது.